ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிண்ணத்தப்பை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு இந்த பாருங்கள், தேங்காய் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அதை கீறிக்கிட்டு மேலே அந்த ப்ரௌன் கலர் தோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த கப்புக்கு 1 கப்பு பச்சரிசி, 2 முட்டை, இதே கப்புக்கு 2 கப்பு சீனி. இப்போ உங்கள் பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடாகட்டுங்க. இது வெந்நில தான் இந்த அரிசி ஊற போடணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக அரையும். வெந்நில தான் ஊற போடணும். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்நி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இந்த பச்சரிசியை போட்டுக்கலாம், ஊற போட்டுக்கலாம். இந்த வெந்நி அப்படியே ஆறணும், ஆறி பச்சை தண்ணியாக ஆகணுங்க. அதுக்கப்புறமா அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஊறட்டும். எவ்வளோ நல்லா கொதிச்சது பாருங்கள். இது வந்து அப்படியே ஆறி பச்சை தண்ணியாக ஆகணும், அது வரைக்கும் ஊறட்டும். இப்போ இந்த தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க. 3 கப்பு பால் எடுக்கணும். அதுக்கு இதை பாருங்கள், நம்ம எந்த கப்புக்கு அரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை இதெல்லாம் பிழிஞ்சு சக்கையை மறுபடியும் அதுக்குள்ளே போட்டு திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி அதில் 1 கப்பு பாலுங்க. அதே மாதிரி 3 கப்பு பால் எடுக்கணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கப்பு பால் எடுத்தாச்சு. இப்போது அதே மாதிரி இன்னொரு கப்பு தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டு இன்னொரு கப் பால் எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 கப் பால் எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட் 1 கப் பால் எடுத்தாச்சு. இப்போ இனிமேல் இந்த 2 கப் பால் எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 கப்பு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா கவுந்துச்சு. இதை பாருங்கள், நல்லா கவுந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா கவுந்துட்டு இப்போ இதை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுக்கணுங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் விட்டு தான் அரைக்க போகிறோம். ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விடக்கூடாது, தேங்காய் பால் மட்டுமே விட்டு அரைக்கணும். கொஞ்சமாக விட்டுக்கோங்க, கொஞ்சமாக விட்டு அரைங்க. தட்டு எடுத்துக்கொள்ளாங்க. அந்த 2 முட்டையும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை அடித்தது, மிச்ச தேங்காய் பால். நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப்பு சீனி, 2 கப்பு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கரையிறதுக்கு லேட் ஆகும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பதம். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், கரண்டியில் இப்படி எடுத்து இந்த மாதிரி வச்சாச்சுன்னா கரண்டியில் ஒட்டணும். இதாங்க பதம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி போலையா அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் 2வது தட்டு இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கமத்தி போட்டுக்கணுங்க. கொஞ்சம் மூடி கொஞ்சம் வந்து நல்லா சூடாக்கிக்கலாம். நல்லா சூடாகட்டும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு தடவிக்கலாங்க ஃபுல்லாக. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த தட்டு மேலே நம்ம இந்த பிளேட்டை வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு மாவு ஊற்றிக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 3/4 தட்டு வர மாதிரி ஊற்றினா போதும். அப்போ தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஆகுங்க. இது வெந்து வரதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே ஆறட்டும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஜீரகம் தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மனம் சூப்பராக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.